ஹாய் மச்சான்ஸ். கிரிப்டோ உலகத்துல இப்போ ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன் தெரியுமா? உலகத்துக்கே டெக்னாலஜி கத்துக் கொடுத்த நம்ம ஜப்பான் இப்போ பேங்கிங் சிஸ்டத்தை மாத்த போகுது. எப்படி? பிளாக் செயின் மூலமா. ஜப்பான் நாட்டோட இந்த முடிவு நம்ம எல்லாரோட கிரிப்டோ கனவுகளுக்கும் பெரிய பூஸ்ட். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த கதையில 2 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்னு TIS. இது ஜப்பானோட ஒரு மிகப்பெரிய பணப்பரிவர்த்தனை ஜாம்பவான். இன்னொன்னு நம்ம கிரிப்டோ உலகின் ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்ஸ்ல ஒன்னான அவலாஞ்ச் பிளாக் செயின். இந்த 2 பேரும் இப்போ நட்பா கை கோர்த்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மல்டி டோக்கன் பிளாட்ஃபார்மை உருவாக்க போறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சூப்பர் பவர் பேங்க் சிஸ்டத்தை உருவாக்க போறாங்க. என்னென்ன மேஜிக் நடக்கும்னு பார்க்கலாமா? இந்த புது பிளாக் செயின் தளத்தால 3 பெரிய மேஜிக் நடக்கும் மச்சான்ஸ். முதல்ல ஸ்டேபிள் காயின்கள் வரும். ஜப்பானோட பணமான யென் மதிப்பில் நிலையான டிஜிட்டல் காயின்களை, ஸ்டேபிள் காயின்ஸ், இந்த தளத்துல உருவாக்க முடியும். பரிவர்த்தனை வேகமா நடக்கும். 2வதா பணம் டோக்கன் ஆகும். டோக்கனைஸ்ட் டெபாசிட்ஸ். நம்ம பேங்க்ல போடுற பணத்தை பிளாக் செயின்ல டிஜிட்டல் டோக்கனா மாத்திடலாம். அப்போ பணம் அனுப்ப பெற எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா செக்யூர்டா இருக்கும். 3வது ஃபியூச்சர் ரெடி CBDC. ஜப்பானோட மத்திய வங்கியே தன்னுடைய டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வர்றதுக்கு தேவையான அஸ்திவாரத்தை இந்த டெக்னாலஜி அமைக்கும். எப்படி இருக்கு? இனி பேங்கிங்னா ஸ்லோன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இன்ஸ்டன்ட் தான். இது ஏன் முக்கியம் தெரியுமா? ஒரு பெரிய பழமையான பண பரிவர்த்தனை நிறுவனம் கிரிப்டோவின் அடிப்படை தொழில்நுட்பமான பிளாக் செயினை நம்பி தங்கள் அமைப்பையே மாத்திக்கிறாங்க. இது கிரிப்டோ ஒரு ஸ்கேம் இல்லை, அதுதான் எதிர்காலம்னு மறுபடியும் ஒரு பெரிய சர்வதேச நிறுவனமே உறுதிப்படுத்துது. ஜப்பானோட இந்த முடிவு உலகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய பாடம். மச்சான்ஸ், இனிமேல் பிளாக் செயின்ங்கிறது கிரிப்டோ ட்ரேடிங்குக்கு மட்டும் இல்ல, நம்ம அன்றாட பேங்கிங் சிஸ்டத்தையும் மாத்தப் போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அடிச்சு விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். பை பாய்.